பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கு அன்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 28:29. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் மனுஷருடைய ஆலோசனையை எதிர்பாராதபடி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்தும் பொழுது ஆச்சரியமான பாதையிலே வழிநடத்துவார். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை அவருடைய ஆலோசனையின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். செயலிலே அவர் மகத்துவமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். மனுஷனுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டு, மனுஷனுடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் செயலிலே மகத்துவமானவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 1 வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். நாம் சில துன்மார்க்கருடைய ஆலோசனைகளே நடந்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அழிவும் நாசமும் நம்மை தொடர்ந்து வந்துவிடும். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனையை நாம் சார்ந்து நடப்போம். அவர் தம்முடைய வேத வசனங்களின் மூலமாக நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே தான் தாவீது மறுபடியும் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனையை கொடுப்பது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய செயல்களில மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்துவது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே தான் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 32 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனங்கள் அதிகாரமுள்ளதாய் இருக்கிறது. அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஆகவே தான் அந்த வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியினாலே ஆண்டவருடைய போதகத்தை குறித்து அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பூரித்து போய்விட்டார்கள். இன்றைக்கு நாம் அவருடைய போதகத்தை, அவருடைய வார்த்தைகளை எப்படி நாம் கடைபிடிக்கிறோம், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவாய் கர்த்தருடைய போதகத்தை, வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி ஆச்சரியமான காரியங்களை நாம் காணும்படி செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16 அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். தாவீது எழுதுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். அவருடைய ஆலோசனைகள், அவருடைய செயல்கள் என்னை உணர்த்தி என்னை நல்வழியிலே நடத்துகிறது. ஆகவே தான் எனக்கு ஆலோசனை
தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் அவர்தான் நம்மை ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துகிறார். நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து வழிநடத்துகிறார். ஆகவே நாம் ஒருபோதும் இடறி விழுந்து போவதில்லை. அவருடைய ஆலோசனை நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அநேக உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அது உதவி செய்கிறது. பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அறியாய், உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. அவர் அறிவிக்கட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆச்சரியமான அதிசயங்களை செய்கிற தேவன். ஆவியின் வழி என்னதென்று நமக்கு தெரியாது. கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகிற விதம் நமக்கு தெரியாது. ஆனால் அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் எதை செய்தாலும் நன்மையாகவே செய்வார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட எலும்புகள் உருவாவதே நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது, அதே போல அவருடைய செயல்கள் ஆச்சரியமானது, மகத்துவமானது. அதை நம்முடைய மூளை அறிவினால அறிந்து கொள்ள முடியாது. அது இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறிய மாட்டாய். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று பக்தனாகி எழுதுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகத்துவமான செயல்களை வெளிப்படுத்தி நம்மையும் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர்களாய் நம்மை மாற்றுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளிலே பல மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தடுமாறி போய் வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய மகத்துவமான செயல்களை நினைத்துமை துதித்து கொண்டு மேன்மையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.